டிசம்பர் மாதம் 21ஆம் திருவருகை காலத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களிலே கடவுளுடைய இரக்கத்தையும் பரிவையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி வாசிக்கப்படுகிறது. மத்தேயு முதல் அதிகாரம் 18-25 வசனங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒட்டி நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நீதிமான். மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்க திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவருடைய தூதர் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். தம் மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர் மீட்பார் என்றார். இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்து நிறைவேறி யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதன் பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவர் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவி ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மன ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது. திருமணத்திற்காக அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்து தெரிய வந்தது. இது எப்படி தெரிய வந்துச்சு? வானதூதர் சொன்னதை கேட்டார். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26 கபிரியேல் தூதர் நாசேத்து கண்ணியிடத்தில் அனுப்பப்பட்டு, கிருபை நிறைந்தவர் வாழ்கிற ஆண்டவரின் உடனே நீ கருவுற்று பரிசுத்தால் கருவூர் மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. மென்மிக்குவராய் எப்ப உன்னதின் மகன் இடப்படுவார். தாவீதின் அரியணை ஆட்சி செலுத்துவார் என்றெல்லாம் சொன்னார். அப்போது மரியாள், இது எங்கனமாக நான் கணவனை அறியேனே என்று கேட்கிறாள். பரிசுத்தால் உன் மீது வருவார். உன்னதின் வல்லமை உன் மீது எண்ணம். ஆகவே பிறக்கும் குழந்தை தூயது. அவர் இறைமகன் எனப்படுவார். உங்கள் நான் சொல்ல முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறார். மலடி எனப்படும் அவளுக்கு இது 6ஆம் மாதம். உடனே கன்னிமரியாள், இதோ உடைய வார்த்தை எனக்கு ஆகட்டும் என்று கன்னிமரியாள் சோசை இடத்திலே சொல்லியிருக்க, நான் கருவுற்று இருக்கிறேன். ஆக்சுவலா அந்த யூத முறைப்படி பெண்ணானவள் திருமணத்துக்கு முன்னால் கருவுற்றிருந்தால் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். அது அவருடைய சட்டமாக இருந்தது. அதை அவள் தெளிவாக என்ன இருந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லி யோசேப்பிடம் சொல்லுகிறார். யோசேப்பு அவர் ஒரு நீதிமானாக இருக்கிறார் என்றுதான் இந்த செய்தி. இது மத்திய 1:19 சொல்லுங்க. என்ன நீதிமான்? மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் கண்டிப்பாக அவரை போட்டு அடித்து வாங்கியிருப்பாங்க. மறைவாக விளக்கிவிட திட்டம் தீட்டியிருந்தார். முன்னாலேயே ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாலேயே இவ்வாறு அவர் என்ன ஆண்டவருக்குள் சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது கனவில் தோன்றி, தாவீதின் மகனே, மனைவி மரியாதை ஏற்றுக்கொண்டவன் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். தன் மக்களை பாவங்களிலிருந்து அவர் மீட்பார். இந்த நிலையில மாதாவுக்கு மட்டும் தர்மசங்கள், யோசேப்புக்கும் தர்மசங்கள். அவருடைய வழியிலிருந்து அந்த குழந்தை பிறக்கவில்லை. தேவன் திட்டங்களுடைய குடும்பத்தில் நுழைந்து விட்டார். தேவனுடைய திட்டம் செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஆகவே நீதிமான் என்பது இந்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த 25வது வசனம், மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரை அறியாமல் இருந்தார் என்றால் அர்த்தம் என்ன? கணவனாக இருந்தாலும் மன ஒப்பந்தமாகி திருமணம் நடைபெற்றதா தெரியவில்லை. ஆனால் கடவுள் மனைவியாக வாழ்கிறார்கள். கடவுள் மனைவியாக வாழ்கிறார்கள். அந்த நிலையில் தான் இந்த குழந்தையை அவர் எடுத்துக்கொள்கிறார். அவர் எந்த ஒரு தைரியமாக ஏற்றுக்கொண்டு கனவிலே அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் மக்களுடைய பாவங்களில் மீட்பார். இந்த குழந்தையை கடவுள் நம்மோடு இருப்பார். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒன்று ஒரு மகனை பெற்று அவர் மக்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார், பாவங்களில் மீட்கிறார். 2வது, பாவங்கள் மீட்கிறது மட்டுமல்ல, இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருப்பார். ஏசாயா 7:14 சொல்லி இங்கே மத்திய நினைவு கூட, இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருப்பார். பாவங்களை மன்னிப்பது கடவுள் நம்மோடு இருப்பார் என்பதை கன்னிமரியாலும் ஏற்றுக்கொள்கிறாள், யோசேப்பும் ஏற்றுக்கொள்கிறார்கள். விழித்தெழுந்து படித்தவாறே மரியாவை ஏற்றுக்கொண்டு எந்தவித
நிகழ்ச்சிக்குள்ளாக அவர் ஏற்றுக்கொண்டார். யோசேப்பு கூடி வாழவில்லை. அவருக்கு இயேசு என்று பெயரிட்டு அவருக்கு தகப்பனாகவும் இயேசுக்கு பாதுகாப்பான தகப்பனாகவும் கன்னிமரியாளுக்கு கணவனாக இருந்தாலும் ஆனால் கணவன் அல்ல, பாதுகாப்புள்ள கணவனாக கார்டியனாக இருந்து அவரை வழிநடத்துகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இறைவனின் மீட்பின் திட்டம். ஒருவேளை யோசேப்புக்கு பதிலாக கன்னிமரியாள் தனியாக இருந்தாலும் கூட உலகம் தவறாக சொல்லும். அவளுக்கு அப்படி அவங்க அந்த குழந்தையை வளர்க்க முடியும், குழந்தையை பாதுகாக்க முடியும். அது ஒரு தவறான ஒரு நிலையாக இருக்கும். ஆனாலும் யோசேப்பை ஒரு பாதுகாவலராக குடும்பத்தின் தகப்பனாக வைத்துவிட்டு கன்னிமரியாள் வழியாக தன்னுடைய மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் தொடர்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் மீட்பின் திட்டத்தை நம் வழியாக, நம் குடும்பத்தின் வழியாக, நம் ஒவ்வொரு வழியாக, நம்முடைய பெற்றோர் இருந்தாலும், தாய் தகப்பன் இருந்தாலும், சகோதர சகோதரி இருந்தாலும், நம் வழியாக ஆண்டவர் மீட்பை இந்த உலகிற்கு கொடுத்து கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அறிவிக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்காகவே நாம் பிறந்தோம், இதற்காக வாழ்கிறோம், இதற்காகவே நாம் சாட்சியம் புரிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவை உன்னதத்தின் வல்லமை பெற்றிருக்க நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகின் கடையெல்லைக்கும் சாட்சிகளாக இருந்து என்று சொல்லுது. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்ற உண்மையை நம் வாழ்க்கையில் உணர்வோம், பிறருக்கும் அதை அறிவிப்போம். ஆமாண்டவரே, இந்த நிறைவான வாழ்வை எங்களுக்கு தாரும், பாவ மன்னிப்பையும், அது மட்டுமல்ல நீர் எங்களோடு வாழ்கிறீர், வாசம் செய்கிறீர் என்பதை உணர தயவு கூறுங்கள். நல்ல